எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு. அவர் ஏதோ என்னை நிறைய ப்ரைஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் அவரை ப்ரைஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அதாவது சினிமாவை அவர் எவ்வளோ தூரம் நேசிக்கிறாருன்னா அவர் எழுதின அந்த புக்கு, அவர் விரும்புவாங்க அந்த புக்கு பார்த்தாலும் தெரியும். அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ உள்ளே போய் அவ்வளோ ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காரு. தனஞ்சயன் சார் யூடிவி அப்படின்னு தான் அவன் வந்து செல்ஃபோனில் நம்பர் சேவ் பண்ணுவீங்க. அதை நான் மாற்றணும். இப்போ உங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவர் சினிமாவுக்கு ஒரு சேவை மாதிரி தான். தனஞ்சயன் யூடிவின்றதை தூக்கிட்டு நான் பொட்டான்னு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போது அது கூட நீங்கள் மகேந்திரன் சார், லெனின் சார், நாசர் சார், உங்களுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சினிமாட்டோகிராஃபர் மதுவம்பார் சார், கண்ணன் சார், உங்கள்கிட்ட தான் நீங்கள் வந்து கற்றுக்கிறத நினச்சா அவ்வளோ சுலபமாக நீங்கள் ஈஸியாக சினிமாவை கற்றுக்கிற போகிறீங்க. ரொம்ப சீக்கிரமாக உங்களோட நாலேஜை வந்து சினிமாவை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது நினைக்கும்போது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது. ஏன்னா அடுத்து உங்களெல்லாம் நான் காம்படிட் பண்ணுற அளவுக்கு என்னால் எனக்கான சக்தி இருக்குமான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. வாழ்த்துக்கள். அவரோட கம்பீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா? அதோட அந்த டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வரீங்களோ அவரோட ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும் எல்லாருமே. சினிமாட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸ், எடிட்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ். இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் 19 ஆக்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க. 1 இயர் கழிச்சு உங்க கூட வருவாங்க சார். அண்ட் நாசர் சாரோட வெல் ட்ரெயின் செய்யப்பட்ட ஆக்டர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ சாரை போயிட்டு சான்ஸ் கேட்குறவங்க இல்லை, நாங்கள் எங்கள் திறமையை காமிக்கிறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி எங்கள் டீம் வர சார் உங்ககிட்ட. அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஒரு பஞ்ச் ஆஃப் டேலண்டட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் வர போகிறாங்க. பஞ்ச் ஆஃப் எடிட்டர்ஸ் லெனின் சார் பேசி மட்டும் வர போகிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க. ஒன்லி டைரக்ஷன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் உங்களை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சில கேள்விகள் வந்து எஜுகேஷனுக்காக நிறைய கேள்வி பார்ப்போம். ஏதாவது தமிழில் கேட்குறேன். தமிழில் தான் சார், இங்கிலீஷ்லேயே இல்லை. ரொம்ப ஜாலியாக கேட்க போகிறேன். நீங்கள் தமிழ் லிட்ரேச்சர் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் அமெரிக்கன் காலேஜில் படிச்சிங்க நீங்கள் மதுரையில். தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு நீங்கள் ஏன் சினிமாவுக்கு வரணும்னு நினச்சிங்க? எது வந்து உங்களை தூண்டுச்சு சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு? எந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வோ இல்லை மனசில் பட்டது? சினிமாவுக்கு வரணுன்றது நான் சினிமாவுக்கு வரணும்னு புரியப்பட்டதாக வரல. சினிமா நிறையா பார்ப்பேன். தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுன்னு சொல்கிறேன். சும்மா தமிழ் லிட்ரேச்சர் 3 வருஷம் காலேஜுக்கு போனேன். 3 வருஷம் ரிப்பீட்டர் கோர்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு யார் வேலை கொடுப்பா? ஸோ சினிமாங்கிறது அப்போ கம்ப்ளீட்டாக இருந்தது. இப்போ தான் இப்போ வேறு வழி இல்லாமல் தான் சினிமாவுக்கு வந்தேன். வரும்போது ஒன்று மட்டும் உறுதியாக மனசில் எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்றும் தெரியாது, இனிமேல் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். எப்பவுமே சினிமா பார்த்துட்டா மட்டும் பார்த்தாது, எல்லாத்தையும் மேல் கற்றுக்கணும்னா யாரை நம்ம கற்றுக் கொடுக்க போகிறா அப்படின்னு வேறு வழி இல்லாமல் சினிமாவுக்கு வந்து தான் அதை கற்றுக்கிட்டேன். ஓகே, தேங்க்ஸ். பாலமேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது? ஃபஸ்ட்டு பாலமேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக நான் அறிவுமதி அண்ணன் கவிஞர் அறிவுமதி இருக்கார் இல்லையா, அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அவரை போய் பார்த்தேன். அவர் சேர்த்துக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு அன்அஃபிஷியலாக அவருக்கே தெரியாமல் ஒரு படம் முழுக்க செட் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தேன். செட் அசிஸ்டண்ட் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் துருதுருன்னு இருக்கிறத பார்த்துட்டு யார் அந்த பையன்னு சொல்லி அவர் விசாரிச்சுக்கிறாரு. அப்போ தான் சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். அப்போ வந்திருக்க வேண்டியதான முதல்ல, இல்லை நீங்கள் சேர்த்துக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவனா வந்து எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்ணுறான் அப்படின்னு. சரி, அந்த என்னோட அறிவுக்காக அவர் நீ சேர்த்துக்கல, என்னோட எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு இந்த வேலையை நான் பார்ப்பேன், இந்த வேலையை பார்க்க மாட்டேன்னு எதுவுமே இல்லை. ரோடு பெருக்கிறதுலேருந்து பிளாஸ்டிக் கப்பல்றதுலேருந்து சாணி அல்றது முதற்கொண்டு எல்லா வேலையும். ஏன்னா சினிமாவில் வந்து இந்த துறை சேர்ந்தவங்க தான் இந்த வேலையை பார்க்கணுன்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு டைரக்டர் ஆகிட்டோம்ன்றதுக்காக உட்காந்து இடத்துலேயே டைரக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கூட்டி பெருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பிளாஸ்டிக் கப்பு பெருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லா வேலையிலையும் செய்கிறது தான் டைரக்டரோட வேலை. ஸோ அப்படி இருக்கும் எல்லா வேலையும் நான் பார்த்ததுனால எனக்கு அப்படி ஒரு உதவி இயக்கணுன்ற வாய்ப்பு கிடைச்சது. சார், அந்த மாதிரி ஒரு செட் அசிஸ்டண்ட்டாக வாழ்க்கையை தொடங்கி அவருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மகன் ஆகிட்டீங்க. அது பிறகு நான் பாலுமேந்திரா சார் கேட்டிருக்கேன். எப்போ கேட்டாலும் வந்து பாலா மகன் வருவார், அவர் வருவார் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து எத்தனையோ பேர் 20 வருஷம் 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அவர் யாருமே மகனாக எடுத்துக்கிறதே இல்லை. உங்களை எப்படி ஒரு மகனாக
அவ்வளோ க்ளோஸாக எல்லா விஷயத்துலையும் ஃபேமிலி சென்டர்ஸ் எல்லாத்தையும் அவ்வளோ க்ளோஸாக எப்படி நீங்கள் நெருங்குனீங்க அவரோட? அவ்வளோ ஒரு யூனிக் பர்சனாலிட்டி அவர் கூட எப்படி உங்களால் நெருங்க முடிஞ்சுது? அதாவது ஒரு இயக்குனராக நான் அவரை ஆரம்பத்துலேருந்தே அவரை நான் பார்க்கல. அவர் என்ன வேலை செய்ய சொன்னாலும் செஞ்சுட்டே இருப்பேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் இந்த வேலையை செய்யணும்னு சொல்லும்போது அதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னா அதை செய்யாமல் அவருக்கு வீண்டுக்கு நான் வந்து வேற ஒரு வேலையை பண்ணுவேன். அவருக்கு மிகவும் பிடிச்ச ஒரு 15-20 வருஷம் ஒரு யூனிட் பேர் வேண்டாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அது ரொம்ப பிரபலமான ஒரு யூனிட்டு. திடீர்னு அவருக்கு ஒரு சின்ன அவமரியாதை அங்கே ஏற்பட்டவுடனே அவருக்கும் அந்த யூனிட்டுக்கும் 25 வருஷம் பழக்கம். அது என்னோட அவங்க வந்து ரொம்ப நெருக்கம். அவரோட முதல் படத்துலேருந்து அந்த யூனிட் தான் யூஸ் பண்ணியிருந்தார். ஒரு சின்ன அவமரியாதை ஏற்படுத்தின உடனே நானே நைட்டோட நைட்டாக அங்கே இருக்கிற நெகட்டிவ் எடிட்டிங் உள்ளது நெகட்டிவ் எல்லாத்தையும் நானே தூக்கி வேற ரூம் கொண்டு ஷிஃப்ட் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அது இந்த இடமும் இந்த இடமும் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரம். அப்போ அவர் ஒன்றுமே பேசலை அதை பற்றி. ஏன்னா அவருக்கு ஒரு சின்ன காயம் பட்டிருக்கும். அந்த காயத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுட்டு இவன் இன்னும் ஒன்று பண்ணுறேன் பண்ணிட்டோம். நான் அந்த பிரியும் நான் அவர் மேலே வச்சுருந்த பிரியும் அவர் என் மேலே வச்சுருந்த பிரியும் அது இயக்குனருக்கும் ஒரு உதவி இயக்குனருக்குமான உறவு இல்லை. அப்பா அவரோட மகன் உறவு தான். இப்போ அவரை பற்றி அதிகமாக பேச வேண்டாம் நினைக்கிறேன். எனக்கு இப்போவே கண் கலந்துது. ஒரு ஆசானா அவர்கிட்ட நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க சினிமா பற்றி? அதை வந்து உங்கள் சினிமாவிலே நீங்கள் கொண்டு வர நினச்ச விஷயங்கள் இல்லை. நிறைய விஷயம் அவனை கற்றுக்கிட்ட சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை வந்து சினிமாவில் நீங்கள் வந்து இன்வைட் பண்ணீங்க, உங்களை இன்க்ளூட் பண்ணீங்க. கற்றுக்காத விஷயம்னா அவர்கிட்ட வந்து அந்த ஃபோட்டோகிராஃபி நான் கற்றுக்காம விட்டேன். ஒரு படம் நான் அதில் ஒர்க் பண்ணிக்காங்க பார்க்கட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்காம விட்டேன். அது என்னோட துரதிஷ்டம் தான் சொல்லணும். கற்றுக்கிட்டதுன்னு எடுத்துக்கிட்டா எடிட்டிங். அவரை மாதிரியான ஒரு எடிட்டிங் சென்ஸ் உள்ள டைரக்டரை நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை தமிழ் சினிமாவில். லெனின் சார் போக வேண்டாம் கூட பரவாயில்ல. அதனால் ஒரு உதாரணத்தை சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவரோட ஸ்டோரி டெல்லிங்கில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இருந்ததில்லை எப்போவுமே. அதை நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன் நேரில், எனக்கு இது சரியாக படலை அப்படின்னு. அதே மாதிரி என்னோட சினிமாவில் அவருக்கு உடன்பாடு இல்லை எப்போவுமே. ஏன்னா நான் பண்ணுற கமர்ஷியலை ஒரு கன்னிங் கமர்ஷியல் பண்ணுவேன். அதாவது ஒரு ஆற்றல் மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ள அண்டர் கரண்ட்டாக ஒரு கன்னிங்காக ஒரு கமர்ஷியல் இருக்கும். இப்போ பிதாமகன் ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சிம்ரன் எதுக்காக தேவையா? தேவையில்லையே. சிம்ரன் இல்லைன்னா அந்த படம் தானே. இன்னும் கூட நல்ல படமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த கமர்ஷியல் தேவைப்படும். பணம் போடுறவங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நாசூக்கான சில விஷயங்களை பண்ணுறதுல வந்து அவருக்கு உடன்பாடில்லை. ஏன்னா அவர் ரொம்ப நேர்மையானவர். எந்த படம் எடுத்தாலும் கொஞ்சம் நேர்மையாக இருப்பார். 1-2 படங்களை தவிர பெரும்பாலான படங்கள் எல்லாமே வந்து தன்னோட அந்த தனித்தன்மையை விட்டு கொடுக்கவே மாட்டார். அது பிடிவாதமாக இருப்பார். ஸோ இது எல்லாமே கற்றுக்கிட்டது பாதி, அவர்கிட்ட வந்து நான் விலகி வந்தது பாதி. அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் மட்டுமே நான் பண்ணிட்டு இருந்தா இந்த தயாரிப்பாளர்களுக்கு என்னை நம்பி பணம் போட்டவங்களுக்கு நான் வந்து பதிலுக்கு செய்ய முடியாமல் போயிடுமேன்றதுனால நான் கொஞ்சம் விலகி கொஞ்சம் கமர்ஷியல் ஏரியா போட்டேன். நீங்கள் எந்த ஸ்டேஜில் 10 வருஷம் அவர் கூட இருந்தீங்க, எந்த ஸ்டேஜில் வந்து நான் தனியாக படம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்க? அதுக்கு அவருடைய பிளஸிங் உங்களுக்கு கிடைச்சது அவ்வளோதானே? ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அது செட் அசிஸ்டன்ட். 2வது படம் வந்து அசோசியேட் டைரக்டர். இல்லை 5 படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வெளியே போய் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னது, நீ ஒரு டாக்டருக்கு படிக்கிற, ஒரு வருஷம் ஹவுஸ் சர்ஜன் காலி பண்ணுறது இல்லையா, உனக்கு இப்போ அந்த தகுதி வரலை. வரும்போது நானே உனக்கு சொல்கிறேன் நீ போய் பண்ணுனாரு. நான் கேட்கல. ஏன்னா ஒரு அந்த ஆர்வம் அந்த வயசு. வெளியே வந்தேன், படம் பண்ண முடிவெடுத்தேன். ஆனால் தப்பாக தான் போச்சு. அவர் கணிச்சு ரொம்ப சரி. அப்போ நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அதான் நான் முதலே சொன்னேன், சரி இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணேன். அந்த 1 வருஷம் வெயிட் பண்ணேன். ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு. உங்களுடைய முதல் படம் ஆரம்பிச்சு நின்றுச்சு இல்லை, அது பிறகு 1 இயர் கழிச்ச பிறகு தான் சேது படம் ஆரம்பிச்சிங்க. இப்போ சேது படத்தை பற்றி வேரியஸ் இது இருக்கு. அதாவது ஒரு மலையாள கதையுடைய இது, உங்களுடைய பர்சனல் கதை. அதாவது நிறைய பேர் சொல்றது வந்து அமெரிக்கன் காலேஜில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் அது, ஆனால் லவ் மே நாட் பி, அந்த லவ் இல்லாமல் இருக்கலாம். அதாவது நான் சொல்றது அந்த மாதிரி அடிப்பட்டதில்லை. பட் ஆனால் அந்த கதையும் இது மிக்ஸ் பண்ண தான் ஒரு படம் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய இது என்ன? சேது எப்படி உருவாச்சு?
சேது உருவானதுக்கு முதல் 2 காரணம் சொல்லலாம். ஒன்று இருட்டிண்ட ஆத்மா அப்படின்னு சொல்லி ஒரு மலையாளம் ஷார்ட் ஸ்டோரி, அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் கவிஞர் அருள்மதியோட ஒரு சின்ன கவிதை, அணுவாய் சாவதற்கு முடிவெடுத்ததும் காதல் சரியான வழிதான் அப்படின்ற ஒரு கவிதை. இது 2ஐயும் சேர்த்து என்னோட நண்பனோட, நான் வந்து காலேஜிட்ட படிக்கும்போது கொஞ்சம் ட்ரக் அடிக்ட், நான் எடுக்காத ட்ரக்கே இல்லை. என் கூட இருந்து அடிச்சுட்டு இருந்த ஒரு அத்லெட், ஸ்டேட் பிளேயர், ஸ்டேட் ஃபஸ்ட். அவனுக்கு நான் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டதில்ல. நான் வந்து மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கேன், ஃபிசிக்கலாக வீக். அவன் வந்து ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கேன், மென்டலாக வீக். ஸோ அந்த ட்ரக் அவனுக்கு சேரல. அது அவனுக்கு சேராமல் அது கண்டினியூ பண்ணதில்லை அப்படின்னு மென்டலி அஃபெக்ட் ஆகி ஏர்வாடின்ற அந்த இடத்துல போய் கட்டி போட்டாங்க. ஸோ அவனோட கதையும் இந்த இருக்கின்ற ஆத்மா கவிஞர் கரையினோட கவிதை இது 3 சேர்ந்தது தான் சேது படம். சேது படத்துக்கு முதல்ல வந்து விக்னேஷ் வச்சு தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய நான் படிச்சிருந்தேன். அது எப்படி விக்ரம் லேண்ட் ஆகும் உங்கள் படத்தில்? அது பிறகு ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உள்ள ஒரு பாண்டிங் அப்படி உருவாச்சு. பட் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன படத்துக்காக அன்னோட ஆர்டிஸ்ட் வச்சு இப்போ ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருந்தது. இல்லை, இது ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் கூட பண்ண வேண்டியதாக இருந்தது. இன்னும் முரளி சார் கூட பண்ணுறதா இருந்துச்சு, அதரோட அப்பா கூட பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் நான் நிறைய கமிட்மெண்ட் இருக்குன்றதுனால அவர் முடி மொட்டை போட முடியாது, கதை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பல தயாரிப்பாளர்கள் அவரே சிபாரிசு பண்ணார். அவர் நடிக்கிறேன்னா கூட நான் நடிக்கிறேன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வேறு யாராவது கூட வச்சு பண்ணுங்க அப்படின்ற போது அப்படி ஒரு அமைஞ்சதில் 2-3 பேர் ஒரு நிறைய தயாரிப்பாளர்கள் அவர் சொன்னார். எதுவும் சரியாக வரல. கடைசியில் விக்ரம் நண்பனாக வந்து அமைஞ்ச போது சரி உடனே வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து முழுக்க தன்னை ஒப்படைக்கணும், அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அந்த படத்தை பொறுத்தளவுக்கு. எல்லா படத்துலையுமே அப்படி தான். இப்போ அந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்கிறேனோ அது போல செய்யணும். உடம்பு இடைய பிடிக்கணுன்றதுலாம் இப்போ சாதாரணமாக ஆகிப்போச்சு. இப்போ விக்ரமோட அப்போது நிலைமை வந்து கால் கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை. அப்போது அது எல்லாத்தையும் மீறி அது விக்ரமோட உழைப்புன்றது தான் அந்த படத்தோட வெற்றி காரணம். அது போக சேது படத்தை பற்றி எல்லாரும் ரொம்ப ஸ்ரீஜன் வாங்கிச்சு நிறைய விருதுகள்லாம் வாங்கணும் படம் தான். அது என்ன பொறுத்தளவுக்கு அது முதல் பாதியும் அது 9வது ரீல் வரைக்கும் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து அப்போ சொல்கிறேன் 13 ரீல் 9வது ரீல் வரைக்கும் அதில் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் படமே. அந்த கிளைமேக்ஸை வச்சுக்கிட்டு முன்பாதி ஃபுட்டேஜுக்காக ஒரு தேவைப்படுது. 2 மணி நேரம் கதை சொல்லணும், ஒரு 2 மணி நேரம் தேட்டருக்கு ஒரு படம் ஓடணுன்றதுக்காக முன்னாடியெல்லாம் வீம்புக்கு பண்ண கதை தானே தவிர அது ரொம்ப உயர்வான கிரியேட்டிவிட்டிலாம் என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த படம் முடிச்ச பிறகு நிறைய கேஸ் ஸ்டடி இருக்கு. அதாவது எத்தனையோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் பார்த்துருக்காங்க. மாணவர்களுக்கு தெரிய வேண்டியது அந்த விஷயம் தான். உங்கள் மனதில் எப்படி இருந்தது? அப்படி உங்கள் படத்தை ஒரு தடவை பார்த்து ஒருத்தர் ஒப்பீனியன் சொல்லும்போது ஒரு ஃபிலிம் மேக்கராக எவ்வளோ தூரம் நீங்கள் எப்படி முதலே சொல்லிட்டீங்க மென்டலி ஸ்ட்ராங் இல்லை, அதுதான் உங்களை அந்த பிரச்சனைகளை அதை பார்த்து எதிர்கொள்ள முடிஞ்சுதா? அதாவது பரவாயில்ல அவனை ரிஜெக்ட் பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை. ஏன்னா சில பேர் உடஞ்சி போயிடுவாங்க. இப்போ இத்தனை ஸ்க்ரீனிங் நடந்திருக்கு, இன்னும் வந்து டிஸ்ட்ரிபியூட் எடுத்துக்கலாம். அந்த மனநிலை எப்படி இருந்தது? அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? எத்தனை ஸ்க்ரீனிங்னா ஒரு 100 ஸ்க்ரீனிங் போயிருக்கும். வந்து பார்த்தவங்க கூட நல்லா இருக்கு, ஆனால் இவ்வளோ சோகத்தை ஜனங்க தாங்குவாங்களா, இவ்வளோ சோகத்தை தாங்குவாங்களா அப்படின்றது தான் அவங்களோட. நான் அவங்களும் பணம் போட்டு வாங்குறவங்க பணம் ஓடணும் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அவங்க யாருமே கலை செய்ய அப்படி வந்தபோது எனக்கு 3 பேர் 4-5 பேர் வந்து வாங்கிக்கிறோம். அந்த இறுதி காட்சி கிளைமேக்ஸ் மாத்திரம் மாற்றி கொடுங்க, அதுலேயாவது கொஞ்சம் 2 பேர் சேர்ற மாதிரி அது பண்ணி கொடுத்தீங்கன்னா அதில் மாத்திரம் உதவியாக இருங்க. ஈவன் நாசர் சார் அவர் படம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் என்கிட்ட பேசினார். ரோட்டில் நின்றுட்டு நைட்டு 2 மணிக்கு நல்லா இருந்தார். நாசர் சார் வந்து நான் வாழ்ந்த சாருக்கு நாசர் சார் தான் பின்னாடி அவன் பையன்லாம் சின்ன பையன், அவங்க அம்மா காலில் பழுப்பு போட்டு கொடுப்பாடு நான் பார்த்துட்டு. அப்போ அதனால் அவர் எனக்கு தெரியும், அவர் ரொம்ப உரிமையாக எடுத்து எப்படியாவது மாற்றேன், நீங்கள் வந்து கிளைமேக்ஸ் இவ்வளோ அடம் பிடிக்கிறேன்னா முடியாது சார்,
அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். நான் வருத்தப்பட்டதே அந்த 300 ஸ்க்ரீனு. அப்போ எப்படினாலும் படம் வந்து தப்பு பண்ணாதுன்றது தெரியும். வருத்தப்பட்டது அந்த ப்ரொடியூசருக்காக தான். நான் பணத்தை போட்டு அவர் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி அவர் ரொம்ப அப்போ ஒரு சிலர் வந்து படம் பார்த்துட்டு பாலாவுக்கும் விக்ரமுக்கும் நல்ல பேர் கிடச்சிடும், நீ தொலைஞ்ச அவ்வளோதான், அவன் லைஃப் முடிஞ்சுன்ற மாதிரி சொன்னாங்க. இவர் ஒரு நாள் ஒரு 4 மணிக்கு வந்து கதவு தட்டாரு. வெளியே வந்து பார்க்குறேன், யாரையும் காணோம். வந்து படத்தை திரும்ப கதவை தட்டுற சத்தம் கேட்குது. வெளியே பார்த்தா யாரையும் காணோம். அதை சந்துக்குள்ள ஒழிஞ்சிருக்கிறாரு ப்ரொடியூசர். அதாவது ஒரே அழுக, நீ தப்பிச்சு உங்களோட திரும்ப தப்பிச்சுக்கிறாங்க, நான் மாட்டிக்கிறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன பண்ணாங்க. இப்போ நான் வரேன் குடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு போய் நிறைய ஒரு 10 பத்திரம் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் வாங்கி கைது போட்டு வெட்டு பத்திரத்தில் நான் தப்பிச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, விக்ரம் தப்பிச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி நாங்கள் 2 பேரும் தப்பிச்சு நீங்கள் மாட்டிக்கிட்டா நாங்கள் தப்பிச்சுக்கிட்ட அந்த இதுக்கப்புறம் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கணும், நீ எவ்வளோ நான் லாஸ் அடைஞ்சாலும் அதை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அடைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் திரும்புது. அதுக்கப்புறம் அவரே போராட ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் வேற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அதுக்கப்புறம் ஒரு சொல்லி போடும்போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 2 பேரையும் அவர் 2 பேரையும் சேர்த்து வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்போ அவர் கிண்டலாக பேச ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு, அவர் சேர்த்து வச்சா எவ்வளோ கொடுப்பேன், சேர்த்து வைக்கலன்னா எவ்வளோ கொடுப்பேன், நான் என்ன பண்ணேன். அந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை கொடுத்து அவருக்காக தான் நான் போராடினேன் தவிர எனக்கு எந்த பயமுமே இல்லை. பயம் இருந்ததுன்னா எடுத்துக்கவே மாட்டேன். ஃபேண்டாஸ்டிக். எவ்வளோ நம்பிக்கை பாருங்க. ஸ்டாம்ப் பேப்பரில் ஒரு இயக்குனர்னா அப்படிதான் இருக்கும். தன்னோட படைப்பு மீது எவ்வளோ நம்பிக்கை, தன் சொத்தை எழுதி கொடுக்குறேன், அதாவது நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எழுதிங்க அந்த மாதிரி சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய தைரியம். அப்படி தைரியத்தோடு நீங்கள் இறங்கின படம் நீங்கள் எதிர்பார்த்ததில் மிக பிரமாண்டமான வெற்றி. தமிழ் சினிமாவுடைய புதிய அலை இயக்குனர், அது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த இயக்குனர் பேர் வரும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகி வந்தபோது உங்கள் மனதில் எப்படி இருக்குது? அதாவது நம்ம நினைச்சது சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்துதான், இல்லை ஓகே அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரணமான எனக்கு அந்த நான் சொன்னேனே அந்த 9 ரீல் அந்த நெருடல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. எவ்வளோ பேர் வந்தாலும் எல்லாரும் எவ்வளோ பாராட்டினாலும் இல்லை நம்ம வந்து சீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நெருடல் இருந்துகிட்டே தான் இருந்தது. அந்த லாஸ்ட் 3 ரீல்ஸ் தான் படமே தவிர பாக்கி எல்லாமே வந்து அதை நான் சொன்னேன், அது கன்னிங், ஒரு இன்டெலிஜென்ட் ஃபிலிம் மேக்கிங். அது கண்டிக்கலாம் இல்லை, கண்டிக்கிறது ரொம்ப க்ரூலாக சொல்றீங்க. ஒரு இன்டெலிஜென்ட் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னா அதாவது ஒரு 9 ரீல்ஸ் ஆடியன்ஸை வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு என்டர்டெயின் பண்ணி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு பிறகு உங்கள் ஸ்டோரியை சொல்லிட்டீங்க. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை சாதிச்சிட்டீங்க. ஆனால் அது வரையும் என்டர்டெயின் பண்ணிட்டீங்க எல்லாருமே. சரி, இப்போ சேது வந்து உங்களுக்கு மிக பிரமாண்டமான வரவேற்பு, நிறைய அவார்ட்ஸ், நிறைய ரெகக்னிஷன். அந்த வருஷத்துடைய பெஸ்ட் டெபியூ டைரக்டர் உங்களுக்கு எல்லா அவார்டும் கிடைச்சிருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்டுடைய பெஸ்ட் டைரக்டர் அவார்டு ஃபர்ஸ்ட் படத்துக்கு அவ்வளோ காம்படிஷன் இருக்குது, அவ்வளோ பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு பெஸ்ட் டைரக்டர், தமிழ்நாடு பெஸ்ட் டைரக்டர் 1991, 1999 கிடைச்சிருக்கோம். எப்படி மனதில் இருந்தது? வீட்டில் உங்கள் எல்லாரும் எப்படி சொன்னாங்க? பாலச்சந்தர் சார் என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் படத்திலே வாங்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி எப்படி அவர் ஃபீல்? இல்லை, பாலுமேந்திர சாருக்கு சேது படத்தை பொறுத்தளவுக்கு உடன்பாடு. ஓகே, ஏன்னு கேட்டால் அவர் ரொம்ப மென்மையானவர். அது எந்த அளவுக்கு மென்மைன்னா ஆஃபீஸ் ஜன்னல் திறந்துருச்சுன்னா அது உள்ள அவர் ரூமுக்கு உள்ள பூனை போட்டு பூட்டி போட்டுருவோம். எப்பவும் ஜன்னலை பூட்டிட்டு தான் வருவார். ஒரு ஆஃபீஸை பூட்டிட்டு பாதி தூரம் வந்தோம். சாலைக்கு நம்ம இருந்து இங்கே இவ்வளோ தூரம் போனால் வரைக்கும் வந்தாச்சு. அந்த ஒரு வண்டியை திருப்புன்னு சொல்லிட்டு திரும்பி போகிறார். திரும்பி போயிட்டு அவர் ரூமை திறந்து ஜன்னலை திறந்து வச்சுட்டு வர்றாரு. இதுக்கான தாய் பூனை வரும் பால் குடிக்க நான் பாட்டு மறந்து போயிட்டு நான் நைட்டு வருவேன். அது என்ன பண்ணணும், பூனை கூட்டிகிட்டு வெளியும் விட மாட்டேங்கிறாரு. அதேசமயம் அது அவ்வளோ மென்மையானவர். இது ஒரு சம்பவமாக சொல்கிறேன். அப்படிப்பட்ட மென்மையானவருக்கு வந்து அவர் கேட்ட கேள்வி, ஒருத்தனை வந்து நீ ஒரு கதாபாத்திரத்தை படைக்கிற, அந்த ஒரு பெண் கதாபாத்திரத்தை அவ்வளோ இன்னசென்ட்டாக ஒரு பிராமின் கேர்ளாக நீ வந்து இன்னசென்ட்டாக கொண்டு வந்து காமிச்சிட்டு அவ்வளோ நீயே ஒரு பெண் பாத்திரத்துக்காக, அது உன்னோட குழந்தை, ஒன்று படைச்ச குழந்தை, இந்த குழந்தையை இவ்வளவு குரூரமாக நீ கொள்ளணுமா, எதுக்காக கொள்கிற? அதை அப்படி யோசிப்பார். அவர் சினிமாவாக யோசிக்க மாட்டார், வாழ்க்கையை யோசிப்பார். அதே மாதிரி அப்படி ஒரு கதாநாயகனை நீ உருவாக்கிற, அப்படி ஒரு கேரக்டர் உருவாக்கிட்டு அவனை வந்து மென்டல் ஆக்கணுன்றதுக்காக அவ்வளோ கொடூரமாக போய் ஒரு பாறையில் அடிச்சு 4 பேர் சேர்ந்து பாறையில் போய் மோத வைக்கிற அளவுக்கு உனக்கு ஏன்டா அப்படி ஒரு குரூரை புத்தின்னு தான் கேட்பார். அவர் அவ்வளோ மென்மையானவர். அதனால அவருக்கும் என்னோட சினிமாவுக்கு அவருக்கு வந்து உடன்பாடு இருந்திருக்கார். சார் இப்போ
அடுத்த படம் நீங்கள் வந்து நந்தா கம்ப்ளீட்லி வேற ஒரு கான்ட்ராஸ்ட்ல, அது லவ் ஸ்டோரினா இது லவ் ஸ்டோரியே கிடையாது. இது அம்மாவுக்கும் பையனுக்கும் ரிலேஷன்ஷிப். இது உருவாகிறதுக்கு என்ன காரணம்? எந்த ஒரு சின்ன எலிமெண்ட் ஏதோ ஒன்று எக்ஸ்பயர் பண்ணிருக்கு? அம்மாவுக்கும் பையனுக்கு இருக்கிற அந்த டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் நிறைய குடும்பத்தில் இது இருக்கு. பையனுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு சின்ன கோவம், அது எப்படி நீங்கள் அந்த மாதிரி ஒரு கதையை கன்சீவ் பண்ணீங்க? எப்படி வந்து சூர்யா அதில் வந்து லேண்ட் ஆனாங்க? திரும்ப பழைய கதையை சொல்ல முடியாது. நான் என்னோட கெட்ட பழக்க வழக்கங்கள்னால காலேஜ் பீரியடில் நான் என்னோட வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு வீட்டில் எங்கள் அப்பா அம்மா பிரதர்ஸ் எல்லாருக்குமே வந்து இன்னும் ஒரு வருஷம் தாங்குவேன், அதுக்கப்புறம் போயிடுவேன் அப்படின்ற மனநிலைக்கு தான் வந்தாங்க. ஒரு வருஷத்தில் போகிறேன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சடனாக ஒரே நாளில் தூக்கி இருந்துட்டு வந்துருந்தேன். அப்போ எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருந்த அந்த மனநிலை ஏன்னா அவங்க மேலே வச்சுட்டு போவோம். எனக்கு சைக்கலாஜிக்கலாக என் கூட பிறந்தவங்க வந்து 8 பேர். என் மேலே மட்டும்தான் அட்டென்ஷன் இருக்கணும் அப்படின்றதுல ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும் அம்மா. அப்படி இல்லாமல் என்னோட அன்பை 8 பேர் பங்கு போட்டாங்களே அப்படின்ற அந்த கோபத்தில் உருவானது அந்த கதை, அந்த அம்மா மூலம் காணப்படும். இதில் வந்து ராஜ்கிரண் சார் வந்து சிவாஜி சார் நடிக்க வேண்டியது அப்படின்னு அந்த டைமில் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையிலே ட்ரை பண்ணிங்களா? நீங்கள் சிவாஜி சார் கதை சொன்னீங்களா? ஆமாம் சொன்னேன் போய். ஓகே. அவர் போனோடனே முதல்ல கேட்டது நீ கதாசிரியரான்னு கேட்டார். ஆமாண்ணே. இயக்குனர் யாருன்னு கேட்டார். அது நான் தாங்க. வசனம் யாருன்னா நான் தாங்க. இப்போ எல்லாமே நீங்கள் தான் பண்ணுவீங்களா? ஆமாம் நானும் பண்ணுறேன். போன படம் ஆமாம் நானே தான் பண்ணேன். மற்றவங்களுக்குலாம் வேலை கொடுக்க மாட்டீங்களா கேட்டார். இப்படி ஒன்றுன்னா நான் கேட்க அவர் கேட்குற கேள்வி என்னால் பதிலே சொல்ல முடியல. சரி இனி அது ஒரு சிங்கத்தை கட்டி போட நம்மளால முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு என் குடும்பத்தில் இருக்கணும் ஆர்டிஸ்ட். அது ஒரு சிங்கம், அது கூடி நடக்க நம்மளால முடியாது, நமக்கு சத்து இல்லைன்னு சொல்லிட்டு கையெழுத்து முட்டு ஓடி வந்துட்டேன். சிங்கம் தான் அவர் நிறைய நக்கலை கேள்வி கேட்டுருக்காரு. ஒரு தடவை தான் இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தேன், பயந்துட்டாரு. அவரோட நக்கலை தாங்க முடியாது. ஆக்சுவலி இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் வந்து அவருடைய பெஸ்ட் சாங்ஸை கம்பைன் பண்ணி ஹெச்எல்பி நான் போயிட்டு ஒரு லெஜெண்டரி அவார்டு நம்ம வந்து லெஜெண்ட் சிவாஜி சாங்ஸ் அப்படின்னு அவார்டு கொடுக்கும்போது அவர் கிண்டலுக்கு சொல்லாரு, யோ நான் டிஎம் சவுந்தரராஜன் பாட்டதை பாட்டு நான் வாயடிச்சேன், எனக்கு அவார்டு இருக்குது பப்ளிக்காக ஃபங்க்ஷன் அடிச்சாரு. இல்லை நான் இது வந்து போயிட்டோம். எப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் கூப்பிட்டு வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு அங்கே வச்சு அடிக்கிறாரு. அது மாதிரி அதே மாதிரி நான் அவர் நடக்கணுன்றதுக்காக இல்லை. போனவொடனே முதல்ல என்ன சாப்பிட்றேன்னு கேட்டாரு. வேண்டாம். டீ காஃபி இல்லை வேண்டாம். இந்த டீ காஃபி எங்கள் வீட்டில் ரெண்டுமே இருக்கா, என்ன வேணும் அப்படின்னாரு. ஏதாவது பரவாயில்ல, உனக்கு என்ன வேணும்னு இப்போ சாப்பிட்டோன்னே. சரி நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டாரு. நீங்கள் 9 வர சொன்னீங்க, நான் 9 ஆளுக்கு வந்துட்டேன். ஓ ஏன் ஜாதி போடுறீங்க அப்படின்னாரு. ஏன்னா அவர் கரெக்ட் டைமுக்கு போயிடணும்னு சொல்லி சிவகுமார் சார் சொல்லியே வச்சுருந்தார். அவர் சொன்ன டைமுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போனோடனே அவர் என்ன டைமுக்கு வந்துன்னு கேட்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். இது மாதிரி கேட்டே இருந்தாரு. நான் இந்த டீ காஃபின்னா வேணாம்னு சொல்கிறதுக்காக நீ சாலிகிராமத்துலேருந்து இங்கே வந்த, என் வீட்டில் வந்து சாப்பிட்டு சொல்கிறத இங்கே வந்த அப்படின்னா எந்திரி முதல்ல அப்படின்ட்டார். சரி அடிச்சுட்டு கூட போகலாம் ஒரு பயம் வர இருந்தது. நான் பால் சாப்பிட்றேன், பால் சாப்பிட்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னாரு. சரின்னா அவர் பால் குடிச்சாரு. பால் டம்ளர் வந்து ஒய்ஃபு கொடுத்தாரு. அவங்க பால் அவங்க கொடுத்தாங்க. அது டெய்லி அப்படி தான் அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அப்போதான் சொன்னார், குடிக்கிற பாலோட பங்கு கொடுக்கணும், அதே மாதிரி செய்கிற வேலையிலையும் பங்கு கொடு. எல்லா வேலையிலையும் நானே தான் பண்ணுவேன். கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாத்தையும் நானே பண்ணணும்.